வாங்க பசங்கள, எகானமிக்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா கவலையே வேணாம். இன்னைக்கு அத ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி செம்ம சிம்பிளா பார்க்க போறோம். இந்த ஒரு செஷன் போதும், இந்த முழு சாப்டரும் உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல ரொம்ப பேசிக்ல இருந்து போலாம். நாம அடிக்கடி இந்த செக்டர்ஸ் ஆஃப் தி எகானமின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்னது அது? முதல்ல அதை புரிஞ்சுக்குவோம். இந்த கான்செப்ட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சினிமா ஷூட்டிங்கே எடுத்துக்கலாம். ஒரு படம் எடுக்கணும்னா அங்க ஹீரோ ஹீரோயின் மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. கேமராமேன் வேணும், செட் போடுற ஆளுங்க வேணும், அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவங்க வேணும். இப்படி பல டீம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டீமும் ஒரு வேலை செய்யும். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு முழு சினிமாவே உருவாகும் இல்லையா? ஓகே, இந்த அனாலஜி நல்லா புரிஞ்சுதா? இப்போ உங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய இந்த டெக்னிக்கல் டெஃபினிஷனை பார்க்கலாம். இத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். People are engaged in various economic activities. Some produce goods, others produce services. We group them to understand them better. These groups are called sectors. சரி, எதுக்கு இப்படி குரூப்பா பிரிக்கணும்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் எப்படி நம்ம பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம நாட்டோட எக்கனாமியை சரியா புரிஞ்சுக்க இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போதான் எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆகுது, எத்தனை பேர் எங்க வேலை செய்றாங்க, எந்த செக்டர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளா ஒரே லைன்ல எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க, இதோ உங்களுக்கான எக்ஸாம் டிப். செக்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் குரூப்ஸ் ஆஃப் சிமிலர் எக்கனாமிக் ஜாப்ஸ். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம நாட்டோட எக்கானமில இருக்கிற அந்த 3 முக்கியமான டீம்ஸ், அதாவது 3 கோர் செக்டர்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரைமரி செக்டர். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க நம்ம வீட்ல பொங்கல் வைக்கிறது யோசிங்க. பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, கரும்பு, காய்கறி இதெல்லாம் எங்கிருந்து வருது? நேரடியா வயல்ல இருந்து, அதாவது இயற்கையில இருந்து கிடைக்குது இல்லையா? அதுதாங்க பிரைமரி செக்டர். அதாவது மதர் நேச்சர்ல இருந்து டைரக்டா கிடைக்கிறது. ஓகே, இப்ப இதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனை பார்க்கலாம். அப்படியே குறிச்சுக்கோங்க. பிரைமரி செக்டர். When we produce a good by exploiting natural resources, it is an activity of the primary sector. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம இயற்கையை பயன்படுத்தி அதிலிருந்து நேரடியா ஒரு பொருளை எடுத்தோம்னா அது எல்லாமே பிரைமரி செக்டர் தான். விவசாயம், மீன் பிடிக்கிறது, சுரங்கத்திலிருந்து தாதுக்களை எடுக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். மறக்காம இருக்க உங்களுக்கான எக்ஸாம் டிப். பிரைமரி செக்டார் ஈக்குவல் டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது செகண்டரி செக்டார். சரி, இப்போ வயல்லேருந்து அரிசி எடுத்தாச்சு, அது அப்படியேவா பொங்கல் வைப்போம்? இல்லையா? அந்த அரிசிய மில்க்கு கொண்டு போய் இட்லி மாலா அரைக்கிறோம் பாருங்க, அந்த ஸ்டேஜ் தான் செகண்டரி செக்டர். அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துற இடம். சிம்பிளா சொன்னா இதுதான் ஃபேக்டரி ஸ்டேஜ். இதோட டெக்னிக்கல் டெஃபினிஷன் இதோ. செகண்டரி செக்டர். This sector covers activities in which natural products are changed into other forms through ways of manufacturing that we associate with industrial activity. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எதையோ புதுசா விளைவிக்கல. ஏற்கனவே பிரைமரி செக்டர்ல கிடைச்ச ஒரு பொருளை எடுத்து அதை வேற ஒரு பொருளா உருவாக்குறோம். அதாவது மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதனால தான் இத இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இதோட எக்ஸாம் டிப். செகண்டரி செக்டர் ஈக்குவல்ஸ் மேனுஃபேக்சரிங். மூணாவது டெர்ஷரி செக்டர். இதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்விக்கி டெலிவரி அண்ணன் உங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து தராருன்னு வைங்க. அவர் அந்த சாப்பாட்டை செஞ்சாரா? இல்ல. ஹோட்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தர ஒரு சேவைய, அதாவது சர்வீஸை செய்றார். இந்த மாதிரி சேவை செய்யறது தான் இந்த செக்டரோட வேலை. அதனால இத ஹெல்பர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இப்ப இதுக்கான டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனை பார்த்திடலாம். டெர்ஷரி செக்டர். These are activities that help in the development of the primary and secondary sectors. These activities by themselves do not produce a good, but they are an aid or a support for the production process. அதாவது இந்த செக்டர்ல எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஆனா மத்த 2 செக்டரும் நல்ல இயங்குறதுக்கு உதவி செய்வாங்க. அதனால தான் இத சர்வீஸ் செக்டர்னு சொல்றோம். டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், நம்ம ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். இந்த செக்டருக்கான எக்ஸாம் டிப் ரொம்பவே ஈஸி. டெர்ஷரி செக்டர் இஸ் ஈக்குவல் டு சர்வீசஸ். இப்ப பாருங்க, இந்த 3 செக்டாரும் ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னு. ஒரு விவசாயி பருத்தியை விளைவிக்கிறாரு, இது பிரைமரி. அந்த பருத்தியை ஒரு ஃபேக்டரி வாங்கி அது ஒரு சூப்பரான ஷட்டையா மாத்துது, இது செகண்டரி. கடைசியா ஒரு ட்ரக் அந்த ஷட்டைய நம்ம ஊர் கடைக்கு கொண்டு வந்து சேர்க்குது, இது டெர்ஷரி. பாத்தீங்களா, ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. 3 ஒன்னா சேர்ந்தாதான் வேலை நடக்கும்.
சரி, இது வரைக்கும் நாம என்னென்ன வகையான வேலைகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டாபிக்க மாத்தி நீங்க செய்யற வேலையோட தன்மை, அதாவது அதோட கண்டிஷன்ஸ பத்தி பார்க்கலாம். நீங்க என்ன வேலை செய்றீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்ல, என்ன மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான டெக்னிக்கல் டெஃபினேஷனை முதல்ல பார்த்துடலாம். ஆர்கனைஸ்ட் வர்சஸ் அன்ஆர்கனைஸ்ட். Classification based on employment conditions and whether the enterprise is registered with the government and follows its rules and regulations. சரி, இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? இதை நிஜ வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க காந்தா மற்றும் கமல் அப்படிங்கிற 2 பேரோட கதையை பார்க்கலாம். இங்க பாருங்க, காந்தா ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டர்ல, அதாவது ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு மாசம் கரெக்டா சம்பளம் வந்துடும், வேலை நேரம் ஃபிக்ஸ்டு, பெய்டு லீவு, ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எல்லா சலுகைகளும் இருக்கு. வேலைக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கமல் இருக்கார். அவர் ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ல ஒரு மளிகை கடையில வேலை செய்றார். அவருக்கு சம்பளம் தினக்கூலி தான், வேலை நேரம் ரொம்ப அதிகம், லீவு பிஎஃப்னு எதுவுமே கிடையாது. முக்கியமா அவர் எப்போ வேணும்னாலும் வேலையை விட்டு நிக்க சொல்லலாம். இந்த 2 பேரோட நிலைமையில இருக்கிற வித்தியாசம் தான் ஆர்கனைஸ்ட் மற்றும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டருக்குமான வித்தியாசம். இத எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க சிம்பிளான டிப் இதுதான். ஆர்கனைஸ்ட் செக்டர் ஹேஸ் ரூல்ஸ் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி. Unorganized sector does not. ஓகே, இப்போ நம்மளோட கடைசி கிளாசிஃபிகேஷனுக்கு வந்தாச்சு. அதாவது ஒரு நிறுவனம் யாருக்கு சொந்தமானதுங்கிறத வச்சு பிரிக்கிறது. ஹூ இஸ் த பாஸ் அப்படிங்கிற கேள்விதான் இது. வாங்க பார்க்கலாம். இதுல 2 வகை இருக்கு, பப்ளிக் செக்டார் மற்றும் பிரைவேட் செக்டார். ரொம்ப சிம்பிள். ஒரு நிறுவனத்தோட ஓனர் அரசாங்கமா இருந்தா அது பப்ளிக் செக்டார். இவங்களோட முக்கிய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறது தான். உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் ரயில்வேஸ். இன்னொரு பக்கம் ஒரு நிறுவனத்தோட ஓனர் தனி நபர்களாவோ இல்ல கம்பெனிகளாவோ இருந்தா அது பிரைவேட் செக்டார். இவங்களோட மெயின் மோட்டிவ் லாபம் சம்பாதிக்கிறது தான். ரிலையன்ஸ், டிஸ்கோ மாதிரியான கம்பெனிகள் இதுக்கு உதாரணம். அவ்வளோதான். இந்த டாபிக்கான ஃபைனல் எக்ஸாம் டிப் இதோ. பப்ளிக் இஸ் கவர்மெண்ட் ஓன்ட் ஃபார் பப்ளிக் குட். பிரைவேட் இஸ் இண்டிவிஜுவலி ஓன்ட் ஃபார் ப்ராஃபிட். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நீங்க இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் சுத்தி பாருங்க. உங்க பகுதியில பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த 3 செக்டர்ல எது ரொம்ப அதிகமா இருக்கு? உங்க ஏரியா விவசாயம் சார்ந்த கிராமமா, இல்ல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிற இடமா, இல்ல நிறைய கடைகள், ஆபீஸ் இருக்கிற நகரமா? யோசிச்சு உங்க பதில மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.